ஏங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா? ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி நாட்டார் கடையில ஒரு காலிஃப்ளவர் வாங்கி கொடுத்துட்டு போறீங்களா? அவ்வளோ அவசரமா காலிஃப்ளவர் வாங்கி என்ன பண்ண போற? இல்லங்க, பாப்பா காலிஃப்ளவர் பக்கோடா வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அதுவும் இன்னைக்கு ஸ்கூல் லீவ்ல, அதான் செஞ்சு தரலான்னு. சரிம்மா, வாங்கி தரேன். சூப்பர் பெர்ஃபெக்ட்டா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா கோபி 65 எப்படி செய்யலாம்னு பாப்போமா? இதுக்கு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம். இத குட்டி குட்டி பீசஸா இது போல கையிலே கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ பிளான்ச்சிங் பண்றதுக்கு சுட தண்ணியில கொஞ்சமா மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டுட்டு காலிஃப்ளவர் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு தனியா எடுத்து வச்சிடலாம். காலிஃப்ளவர் பக்கோடாக்கு மெயினே இந்த மாவு பதம் தான். இதுக்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட மைதா, அதே அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன், இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இது போல பேஸ்டா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பதத்துல மாவை கரைச்சிட்டு நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பா வரும். இப்போ சூடான இலையில நம்ம செஞ்சு வச்சிருந்த பக்கோடாக்களை ஒன்னொன்னா போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கரண்டில திருப்பி விடலாம். முன்னாடியே திருப்பி விட்டீங்கன்னா மாவா தனியா வந்துடும். இதோட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பா இருக்கும் அண்ட் ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும். ஸோ நல்லா இது போல கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் சொர அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான கோபி 65 கிறிஸ்பா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.